சுட சுட பிரியாணியோட இந்த சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும்ல. இப்படி செய்து பார்க்கலாமா? 100 கிராம் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதையும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 400 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகா, இதையும் நான் நல்லா போட்டு வதக்கிக்கேன். மூடி வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, இதுவுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுவுமே நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவுமே நல்லா போட்டு வதக்கிட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது கூட 1/2 கிலோ சிக்கன், தயிர், 1 கப்பு தயிர், இதுவுமே நல்லா போட்டு வதக்கிட்டு 1/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு 2 கப்பு நான் தண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியுமே எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தம் போட்டு எடுத்தால் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி.